உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சமந்தா ஆக்டிங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற எங்கள் தங்கம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து வி நந்தினி ரெட்டி, இவங்க ஒரு லேடி டேரக்டர். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, சமந்தா அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க லவ் மேரேஜ்னால அவங்க வீட்டில் வந்து இவங்களுக்கு ஒரு ரெகனைஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ வந்து அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள்னால அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வருது. ஸோ அந்த பெரிய ஆபத்துல இருந்து எப்படி இவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியை காப்பாத்தினாங்க அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். சமந்தாவுடைய ஆக்டிங்கும் சரி ஆக்ஷனும் சரி ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல வர அந்த கார் சேசிங் ஆகட்டும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் வர அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், எல்லாமே ஆக்ஷன் நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை வந்து ஊர்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்க சின்ன மருமகளோட எப்படி போட்டி போட்டு அவங்க வந்து தன்னை ரெகனைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இதுல என்னன்னா அந்த போர்ஷன்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நகர்த்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. முக்கியமா வந்து நெகட்டிவ் கேரக்டர்ல அந்த வில்லன் கேரக்டருடைய ரைட்டிங் வந்து ரொம்பவே வீக்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சமந்தாட்ட வந்து உன்னை பத்தி உன் ஃபேமிலிட்ட சொல்லவா, உன் ஃபேமிலியை நான் ஏதாவது பண்ணிடவா அப்படின்னு சும்மா அப்படியே மிரட்டிக்கிட்டே தான் இருக்காரு. கடைசி வரைக்கும் ஒரு ஆணியுமே புடுங்கல. லாஸ்ட் தப்பிக்கிற விஷயம்லாம் வந்து அந்த 80s உள்ள அந்த ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. சமந்தாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பணத்தை வந்து அது சாக்கில் கட்டி அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, அது அசால்ட்டா அப்படியே விட்டுருவாங்க. போலீஸ் எதுவுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாது. அந்த மாதிரி சீன்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு சந்தோஷ் நாராயணன். இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்திருந்தாருன்னா இந்த ஆக்ஷன் மூவிக்கு மூடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இது ஒரு ஆக்ஷனா, காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் சொல்லணும். ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த எங்கள் தங்கம். ஸோ இதை பார்க்கணுமா வேணாமான்றது உங்களுடைய விருப்பம் தான். இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எதாவது மாற்றிக்கிறோம். நிறைய பேர் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் ஜெய் ஹிந்த்.